Taste the Daily. Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தமிழக பாஜகல ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் 3 மாதம் அவர் படிக்க போறாரு அப்படிங்கறத நம்ம விமர்சனத்துக்குரியதா பார்க்கணுமா? எலெக்ஷன் 2026 இடையில தேர்தல் மாதிரியான முக்கிய விஷயங்கள் எதுவும் நடக்க போகுது. இப்ப இருக்கிற மாதிரியே தான் இன்னும் அடுத்த 3 மாசம் வரைக்கும் போக போகுது. இதுல தலைகீழ் மாற்றங்கள் அது இது இந்த 3 மாசத்துக்குள்ள எதுவும் நடந்துட போகுது. இதுக்கு இடையில அவர் ஒரு ஃபெல்லோஷிப்புக்காக போறாரு. அப்படிங்கிறவருக்கு ஒரு 3 மாசம் பிரேக்கா இருக்கட்டும். இல்லை என்ன தப்பு? இது ஒரு நல்ல முன்னுதாரணம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹெச் ராஜாவுக்கு ஒரு எலிவேஷன். தமிழக அளவுல பிஜேபியுடைய அஃபேர்ஸை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தற்காலிகமாக இருந்தாலும் ஹெச் ராஜா அந்த இடத்துக்கு நீ கொண்டிருக்கிறார். கடுமையான திமுக எதிர்ப்பைத்தான் அண்ணாமலை முன்னெடுத்தார். ஆனால் அவர் டிஎம்கே தீவிரமாக எதிர்ப்பார். ஆனால் கருணாநிதியை புகழ்வார். ஆனால் ஹெச் ராஜா டிஎம்கே எதிர்ப்பார், கருணாநிதியும் எதிர்ப்பார். அவர் ரொம்ப தீவிரமான சித்தாந்தவாதி. அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து அரசியலுக்கு வந்தவர். ஸோ இந்த ஒரு 3 மாத காலத்துக்கான இந்த இதுல ஒரு தீவிர சித்தாந்தவாதிய கன்வீனரா போட்டிருக்கிறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ ரீசெண்டா 2 நாளைக்குள்ள ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் அவருடைய பாதுகாப்பை இன்னும் மேம்படுத்தி இருக்காரு. நேற்றுக்கு வரைக்கும் Z+ஆ இருந்தது. இப்போ பிரதமருக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க அந்த கேட்டகரிக்குள்ள அவர் வர. இன்னைக்கு இந்தியாவில் பிரதமருக்கு சமமான பாதுகாப்பை பெறக்கூடிய 2வது ஒருத்தர் இருக்காருன்னா அது மோகன் பாகவத். ஸோ தொடர்ந்து இந்த ஆர்எஸ்எஸ் தீவிர ஆர்எஸ்எஸ் சார்பு உள்ளவர்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பது, அவர்களை பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத நோக்கி பிஜேபி போய் கொண்டிருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில ஒரு பெண் மருத்துவர் ஏதோ சில புலனாகாத காரணங்களுக்காக கொடூரமாக கொல்லப்பட்டு அதுக்கு நீதி கேட்டு மிகப்பெரிய ஒரு பாரிய போராட்டம் ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், டாக்டர்ஸ், அரசு ஊழியர்கள் எல்லோரும் முன்னெடுக்க இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கு. இப்ப அங்க ஏற்பட்டு இருக்கிற அன்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு 2 காரணம். ஒண்ணு அது இன்டர்னல், அது அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் நடந்தது. இன்னொன்னு அதை கையாளுகிற விஷயத்துல ரொம்ப அலட்சியமாகவும் மோசமாகவும் மம்தா பானர்ஜி நடந்து கொண்டார். எல்லாருடைய சந்தேகமும் அதனுடைய இயக்குனராக இருந்த சந்தீப் கோஷ் மேல இருக்கிறப்போ, இந்த சந்தீப் கோஷுக்கு அவர் ரிசைன் பண்ண அடுத்த ஒரு சில மணி நேரத்துல கல்கட்டா நேஷனல் ஹாஸ்பிட்டலுடைய முதல்வர் பதவி கொடுக்கப்படும். ஏன் அவரை ப்ரொடெக்ட் பண்ணோம்? அவரை விழுந்து விழுந்து ஏன் மம்தா அரசு கவனிக்கிறது? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாலர் ஸ்ரீனிவாஸ். ஓகே, வணக்கம் சார். தமிழக பாஜகல ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்கிறாங்க. ஹெச் ராஜா தலைமையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு. அண்ணாமலை அவர்கள் 3 மாதங்கள் படிக்க போறாங்கிறதா நவம்பர் வரைக்கும் இந்த குழு தான் வழிநடத்த போகுது அப்படின்ட்டு. இதுல ஒரு 3 மாதம் அவர் படிக்க போறாரு அப்படிங்கறத நம்ம விமர்சனத்துக்குரியதா பார்க்கணுமா? ஏன்னா இது இவ்வளவு நாளா ஒரு ஆக்டிவா வச்சிருந்த ஒரு தலைவர் திடீர்னு இல்ல. சோ மக்கள் மத்தியில இது எதுவும் இவர் நம்ம கமிட்டடா இல்லைங்கிற மாதிரியான பார்வை உண்டாகுமா? இல்ல, அந்த அளவுக்கு சீரியஸா அந்த கட்சியினுடைய மத்திய தலைமையை எடுத்துக்கலைங்கிறப்ப நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இன்னொன்னு எலெக்ஷன் 2026 இடையில தேர்தல் மாதிரியான முக்கிய விஷயங்கள் எதுவும் நடக்க போறது அடுத்த ஒரு 3 மாசம். இந்த 3 மாசம் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற மாதிரியே தான் இன்னும் அடுத்த 3 மாசம் வரைக்கும் போக போகுது. இதுல தலைகீழ் மாற்றங்கள் அது இது இந்த 3 மாசத்துக்குள்ள எதுவும் நடந்துட போறது. இதுக்கு இடையில அவர் ஒரு ஃபெல்லோஷிப்புக்காக போறார். அந்த ஃபெல்லோஷிப் மூலமா அவர் அட்டைன் பண்ணக்கூடிய நாலேஜ், அதன் மூலமா அவர் இத்தனை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த கேலிபர், அது எல்லாமே இந்த கட்சிக்கு தான் பயன்பட போகும். அப்படிங்கிறப்போ இந்த 3 மாசம் அவர் போயிட்டு தான் வரட்டுமே. அவர் கடந்த ஒரு 2-2.5 வருஷமா மிக கடுமையாக உழைத்திருக்கிறார். இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கிறார். அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படிங்கிறவருக்கு ஒரு 3 மாசம் பிரேக்கா இருக்கட்டுமே. இல்லை என்ன தப்பு? இது ஒரு நல்ல முன்னுதாரணம் என்ன கேட்டா. அப்படி ஒரு பிரேக் இருக்கிறது நல்லது தானே. இப்போ ஹெச் ராஜா அவர்களை கன்வீனரா போட்டு அந்த 3 மாதத்துல பார்ட்டி ஆக்டிவிட்டிஸ் அவங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதுல ப்ரொஃபசர் கனக சபாபதி, கருப்பு முருகானந்தம், ப்ரொஃபசர் சீனிவாசன், இவங்க எல்லாம், அப்புறம் சக்கரவர்த்தி, இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்புறம் மாநில பொருளாளர் SR சேகர் இருக்கிறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹெச் ராஜாவுக்கு ஒரு எலிவேஷன்.
அதாவது தமிழக அளவுல பிஜேபியுடைய அஃபேர்ஸை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தற்காலிகமாக இருந்தாலும் ஹெச் ராஜா அந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறார். ஏன்னா மற்றவங்களுக்குலாம் எலிவேஷன் வந்து ரொம்ப சீனியர்ஸுக்கு, இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் போஸ்ட் கிடைச்சா, தமிழிசைக்கு கிடைச்சா, இப்படிலாம் ஹெச் ராஜாவுக்கு இன்னும் கொடுக்கலையேன்னு நினைச்சிட்டு இருந்தது. இப்போ அவர் கன்வீனராக இருந்திருக்கிறார். ஹெச் ராஜா எப்படி, அவருடைய பார்வை அது எல்லாருக்கும் தெரியும். கடுமையான திமுக எதிர்ப்பைத்தான் அண்ணாமலை முன்னெடுத்தார் எப்பவுமே, ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம். ஆனால் அவர் டிஎம்கே தீவிரமாக எதிர்ப்பார், ஆனால் கருணாநிதியை புகழ்வார். ஆனால் ஹெச் ராஜா டிஎம்கே எதிர்ப்பார், கருணாநிதியும் எதிர்ப்பார். அவர் வந்து ரொம்ப தீவிரமான சித்தாந்தவாதி. அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து அரசியலுக்கு வந்தவர். ஸோ இந்த ஒரு 3 மாத காலத்துக்கான இந்த இதுல ஒரு தீவிர சித்தாந்தவாதிய கன்வீனரா போட்டிருக்கிறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனை போட்டிருக்கலாம், ஆனால் ஒரு சித்தாந்தவாதி, அதுவும் தீவிரமாக சித்தாந்தத்தின் வழி பேசக்கூடிய செயலாற்றக்கூடிய ஒருத்தரை கன்வீனரா போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு முக்கியமான மெசேஜ்ன்னு நினைக்கிறேன். அதாவது ஆல் இண்டியா லெவல்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒண்ணு கேள்விப்படுறோம். ஆல் இண்டியா லெவல்ல ஏன்னா சீக்கிரமா பிஜேபியிலேயே அகில இந்திய தலைமை மாறப்போகிறது, புதிய தலைவர் வரப்போகிறார், புதிய ஆர்கனைசிங் செக்ரட்டரி வருவார்னு சொல்றாங்க. இப்படி நிறைய நிர்வாகிகள் மட்டத்துல நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. அப்போ ரொம்ப முக்கியமான இந்த கீ போஸ்ட்ல ஃபுல்லா ஆர்எஸ்எஸ் காரங்க, சங்கத்தை சேர்ந்தவர்கள், சங்கத்துல இருக்கக்கூடிய சீனியர்ஸ், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி பிஜேபி போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல கேள்விப்படுறோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா 2 நாளைக்குள்ள ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் அவருடைய பாதுகாப்பை இன்னும் மேம்படுத்தி இருக்காரு. நேற்றுக்கு வரைக்கும் Z+ஆ இருந்தது. இப்போ வந்து பிரதமருக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க அந்த கேட்டகரிக்குள்ள அவர் வர. இன்னைக்கு இந்தியாவில பிரதமருக்கு சமமான பாதுகாப்பை பெறக்கூடிய 2வது ஒருத்தர் இருக்காருன்னா அது மோகன் பாகவத். 2 நாளைக்கு முன்னால் நடந்தது எஸ்பிஜி. அது எஸ்பிஜில எப்படின்னா அதுல பல நிலை இருக்கு. அதுல பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலா அப்படியே மோகன் பாகவத், வேற யாருக்கும் கிடையாது. ஸோ தொடர்ந்து இந்த ஆர்எஸ்எஸ் தீவிர ஆர்எஸ்எஸ் சார்பு உள்ளவர்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பது, அவர்களை பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கறத நோக்கி ஆர்எஸ்எஸ் இது பிஜேபி போய் கொண்டு இருக்கிறது. அது இந்த 24 ரிசல்ட்டுக்கு பிறகு, இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு அப்படிங்கிறப்போ ஒரு தீவிர சித்தாந்தவாதி அவங்க கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சிக்னல். ஓகே, இப்போ அடுத்ததா 2 விஷயம் ரொம்ப முக்கியமா. ஒண்ணு வந்து வெஸ்ட் பெங்கால் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ரொட்டஸ்ட், மாணவர்கள் நடத்தக்கூடிய அந்த ப்ரொட்டஸ்ட் ஒண்ணு, இன்னொன்னு மகாராஷ்டிரா தேர்தல். இப்ப இந்த ப்ரொட்டஸ்ட் வெஸ்ட் பெங்கால் நடக்கிறது அப்படிங்கறத நாம வந்து கொஞ்சம் அபாயகரமா பார்க்கணுமா அப்படின்னு. ஏன்னா பக்கத்திலேயே வந்து பங்களாதேஷ்ல சமீபத்துல அங்க ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு அங்க வந்து ஒரு பொறுப்பு அரசாங்கம், ஒரு நோபல் ஆடிட் தலைமையில ஒரு அரசாங்கம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல அங்க மாணவர்கள் ஒரு கிளர்ச்சி பண்றாங்க அப்படிங்கிற போது அது நம்மளுடைய இன்டர்னல் செக்யூரிட்டியும் ஒரு த்ரெட்டை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா, இல்ல அது வந்து சரியாயிடுமா? இப்போ வெஸ்ட் பெங்கால்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய அன்ரெஸ்ட் அப்படிங்கிறது பங்களாதேஷ் காரணத்தினால ஏற்பட்டதா இருந்தால் செக்யூரிட்டிக்கு த்ரெட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அப்படி அல்ல. அங்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில ஒரு பெண் மருத்துவர் ஏதோ சில புலனாகாத காரணங்களுக்காக கொடூரமாக கொல்லப்பட்டு அதுக்கு நீதி கேட்டு மிகப்பெரிய ஒரு பாரிய போராட்டம் ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், டாக்டர்ஸ், அரசு ஊழியர்கள் எல்லோரும் முன்னெடுக்க, அப்புறம் அதை வந்து பிஜேபி தீவிரப்படுத்த இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கு. இது முழுக்க இப்ப அங்க ஏற்பட்டிருக்கிற அன்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு 2 காரணம். ஒண்ணு அது இன்டர்னல், அது வந்து அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் நடந்தது. இன்னொன்னு அதை கையாளுகிற விஷயத்துல ரொம்ப அலட்சியமாகவும் மோசமாகவும் மம்தா பானர்ஜி நடந்து கொண்டார் அப்படிங்கிறது. குறிப்பா எல்லாருடைய சந்தேகமும் அதனுடைய இயக்குனராக இருந்த சந்தீப் கோஷ் மேல இருக்கிறப்போ, இந்த சந்தீப் கோஷுக்கு அவர் ரிசைன் பண்ண அடுத்த ஒரு சில மணி நேரத்துல கல்கட்டா நேஷனல் ஹாஸ்பிட்டலுடைய முதல்வர் பதவி கொடுக்கப்படுது. ஏன் அவரை ப்ரொடெக்ட் பண்ணோம்?
அவரை விழுந்து விழுந்து ஏன் மம்தா அரசு கவனிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சந்தேகம். அப்புறம் ரெண்டாவது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், அந்த மருத்துவமனையிலிருந்து பெரிய முறைகேடு நடந்தது. அந்த முறைகேடுகளால பெற்ற முறைகேடான வழியில சம்பாதிக்கப்பட்ட பணத்துல பெருமளவு திரிணாமுல் காங்கிரஸுக்கு போனது. அதனால திரிணாமுல் காங்கிரஸ் நிறைய பயனடைந்திருக்கிறது. சந்தீப் கோஷ் அதற்கான ஒரு கருவியாக பயன்பட்டு இருக்கிறார். அதனால சந்தீப் கோஷை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் மம்தா பானர்ஜிக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு நிறைய சொல்றாங்க. இதுக்கு முன்னால் அப்படித்தான் கல்கட்டா போலீஸ் கமிஷனரை அவருடைய அலுவலகத்துல ரெய்டு சிபிஐ நடத்தினப்போ உடனே மம்தா பானர்ஜி வீதிக்கு இத்தனைக்கு சீஃப் மினிஸ்டர் அவங்க தர்ணா பண்ணிக்கிட்டு உட்கார்ந்தாங்க. ஏன் அவரை ப்ரொடெக்ட் பண்ணோம்? இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதே போல அங்க சந்தேகத்துக்குரிய நபராக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க சஞ்சய் ராய், அந்த சஞ்சய் ராய் யூஸ் பண்ணி இருக்கிற பைக்கு அதனுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா அது சந்தீப் கோஷ் பேர்ல தான் ரிஜிஸ்டர் ஆயிடும். ஸோ அந்த முதல்வருடைய பைக்கை இவன் நோக்கம் போல எடுத்து சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். இவன் மேல ஏற்கனவே பல கேஸ் எல்லாம் இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே போல இவங்க போராட்டம் நடத்திருப்போ திடீர்னு 7000 பேர் எங்க இருந்தோ வர்றாங்க. அவங்க வந்தது திடீர்னு வானத்திலேருந்து குதிக்கல, தெருவில் நடந்துதான் வர்றாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து வந்திருக்காங்க. அந்த 2 கிலோமீட்டர் தூரத்துல அவங்க நடந்து ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை எப்படி போலீஸ் கவனிக்காமலே இருந்தாங்க? எப்படி அனுமதிச்சாங்க? உள்ள போய் எல்லாம் எதை உடைக்கணுமோ உடைச்சு சப்ஜாடா காலி பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு போலீஸ் வரும். நம்ம தமிழ் சினிமாக்கள்ல கடைசியா போலீஸ் வருவாங்க, அவங்க அது போல வர்றாங்க. வந்துட்டு என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. எல்லாமே ஒரு கண்துடைப்பா நாடகமா இருக்கு. அதனால்தான் இதை விசாரித்து கொண்டு இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் ரொம்ப கடுமையான கண்டனங்களை மேற்குவங்க அரசுக்கு எதிராக பதிவு செய்திருக்கிறோம். அதனால இத பங்களாதேஷ்ல என்ன நடந்திருக்கோ அதனுடைய அவுட்கமாக நான் பார்க்கல. இது ரெண்டும் தனித்தனியான இஷ்யூஸ். ஆனா அருகருகே நடந்திருக்கனால அப்படி யோசிக்க வைக்குது. ஆனா அந்த மாதிரி கிடையாது. அதனால நம்மளுடைய இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு பெரிய அச்சுறுத்தல்னு நான் நினைக்கிறேன். இல்ல, இன்னொரு துணை கேள்வி என்னன்னா, பாஜக அதை முன்னெடுத்துன்னு சொன்னீங்க, இன்னொரு பக்கம் லெப்டும் அதை பெரிய அளவுக்கு முன்னெடுத்து இருக்கிறாங்க. அவங்க போராட்டமும் வீரியமா இருக்கு. சோ அப்ப இந்த இஷ்யூன் மூலமா லெப்டுக்கும் ஒரு ரிஸ்ட்ரிக்ட் இல்ல, லெப்ட் ஏன் முன்னெடுக்கிறாங்கன்னா, லெப்ட் எப்போதுமே மம்தாவோட அலைன் ஆக மாட்டாங்க. மம்தாவை எதிர்த்தே தானே அவங்க அரசியல் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ மம்தாவை எதிர்க்க வேண்டிய கடமை லெப்டுக்கும் இருக்கு, பிஜேபிக்கும் இருக்கு. ஏன்னா 2 பேருடைய மேற்கு வங்கத்தை பொறுத்தளவு இந்த 2 பேருடைய அரசியலும் மம்தாவை எதிர்த்து தான். அதனால 2 பேரும் சேர்ந்து சாத்துறாங்க. இல்ல, இப்ப லெப்ட் என்ன இந்த கேள்வி இருக்குன்னா, இப்ப லெப்ட் கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்ல, அவங்க முடிஞ்சு அந்த மாதிரியும் சுச்சுவேஷன் இருக்கும்போது இப்ப அவங்க நடத்துற போராட்டத்துக்கும் ஒரு வீரியமா போராட்டம் நடக்குது, அதுக்கும் பெரிய கூட்டம் வருதுன்னா, இப்ப இந்த இன்சிடென்ட் வச்சு அங்க ஒரு 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 ரிஸ்ட்ரிக்ட் நடக்குமா லெப்டுக்கு அப்படின்னு கேட்க. அதாவது திரும்ப அது ரீஎமர்ஜ் ஆகுமான்னு நீங்க கேக்குறீங்க. அதாவது மேற்கு வங்கத்தை பொறுத்த லெப்ட் வென்டிலேட்டர்ல இருக்கு. இன்னும் லேசா டியூப் அப்படிங்க விட்டு அவுட் ஆயிடும். ஆல்ரெடி அவுட், ரைட், ஆல்ரெடி அவுட். இப்பவே அவங்க போட்டியிட்டதுல ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. கிட்டத்தட்ட அத்தனை தொகுதிகள் 40 தொகுதிகள்ல அவங்க டெபாசிட் காலியா இருக்காங்க. அந்த கூட்டணியே சொல்றேன், அந்த மாதிரி ரொம்ப மோசமான இடத்துல இருக்கு. அதனால அது மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது கட்டிலில் படுத்திருக்கும் நோயாளி. இப்ப இந்த இஷ்யூவை பயன்படுத்தி உட்கார முடியுமான்னு அவங்க பாக்குறாங்க. ஆனால் பிஜேபி என்ன அப்படின்னா இந்த இஷ்யூ வச்சு அடுத்தாப்புல ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு பாக்குறாங்க. லெவல்ல நிறைய வித்தியாசம் இருக்கு. இது வென்டிலேட்டர்ல இருக்கு. திரும்ப இந்த வென்டிலேட்டர் இதனுடைய துணை இல்லாம அப்படி நிமிர்ந்து உட்கார முடியுமா, அசைஞ்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி இதை பயன்படுத்தி கொள்ள லெப்ட் ஏதோ முயற்சி எடுக்கிறாங்க. பிஜேபி தொட்டுவிடும் தூரத்துல இருக்கு. திரும்ப ஒரு ஜம்ப் பண்ணா நம்ம அநேகமா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற லெவல். அந்த இடத்தை நோக்கி இதை பயன்படுத்தி போக முடியுமான்னு சொல்லி இதை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா யூஸ் பண்றதுக்கு பிஜேபி பார்க்கும். இந்த ரெண்டுத்துக்கு இடையில வித்தியாசம். நன்றி சார், பல தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.